நான் உங்கள் சிவா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து +2 ரிசல்ட் அப்படி தானே, எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க. சரியா? நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படி தானே. என் அன்பு மாணவ செல்வங்களே, மார்க் அதிகமாக வந்தோ மார்க் குறைவாக வந்தோ உங்கள் மனசை வந்து என்ன பண்ணக்கூடாது, தளர விடக்கூடாது. அதே மாதிரி என் அன்பு மாணவ செல்வங்களின் பெற்றோர்களுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பசங்க வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க சொல்லி நீங்கள் நிறைய மார்க் எடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க. சிலது அதை விட நீங்கள் நினச்சது மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம், அதிக மார்க் எடுத்திருக்கலாம். சிலது மார்க் கம்மியாகவும் எடுத்திருக்கலாம். இருந்தாலும் உங்கள் பசங்கள்கிட்ட வந்து நீங்கள் கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது. அவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நல்ல ஒரு தைரியத்தை ஊட்டணும். இனியும் அவங்களுக்கு வந்து படிப்பு இருக்குது, உயர்கல்வி இருக்குது. சரியா? இதோடு முடியலை. அதனால் பசங்களுக்கு வந்து மார்க் கம்மியாக எடுத்தாங்களோ அதிகமாக எடுத்தாங்களோ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், உங்கள் பசங்களுக்கு அவங்களுக்கு பெருமையாக பேசி அவங்க மனசை நீங்கள் ஆறுதல் படுத்தி நல்ல ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. சரியா? பசங்க வந்து இன்னைக்கு +2 ரிசல்ட்னால இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டென்ஷனில் இருப்பான் அப்படி தானே. ரொம்ப வந்து அவன் மன நெருக்கடியில் இருப்பான். அம்மா என்ன சொல்ல போகிறாங்க, அப்பா என்ன சொல்ல போகிறாங்க, யார் என்ன டீச்சர்ஸ் என்ன சொல்ல போகிறாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் நினச்சி பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்தாச்சு, இதான் உங்கள் மார்க்கு. சரியா? இனி வந்து நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடி நல்லா பண்ணுங்கள். சரியா? நீங்கள் பேரண்ட் வந்து என்ன பண்ணணும், உங்கள் பசங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்ககிட்ட அதை நினச்சி ஐசிட்டு இருக்கக்கூடாது. நடந்தது நல்லதாகவே நான் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இனி வந்து ஹையர் ஸ்டடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? பாய்.